அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن أرسل معنا بني إسرائيل. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே என்றென்றும் சேர்த்து கொள்வானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் வளங்களையும் பரக்கத்துகளையும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மருத்துவமனையின் பெருஞ்செலவுகளை விட்டும், துன்பங்களை விட்டும், அதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களை விட்டும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நம் பெற்றோர்களையும் குடும்ப மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் பூமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பை தரட்டுமாக. உலகை விட்டு நம் மூச்சு அடங்கும் நேரத்திலே கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறுமையிலே நல்லோர்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நபிமார்கள் கூட்டத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மோமீன்களே, சஃபர் மாதத்தினுடைய இறுதியான ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். இன்றைய மாலையிலிருந்து ரபி உல் அவ்வல் மாதம் பிறக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே பூத்த மாதம் புண்ணியமான ரபி உல் அவ்வல் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் வாழ்நாள் இருக்கும் வரை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அன்னலார் நமக்காக அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட அருள் கொடை. ஃபஅம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருளை பற்றி நீங்கள் பேசுங்கள், பரப்புங்கள், அதை பிறருக்கு எடுத்து வையுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். வாழ்நாள் முழுக்க பேசுவதற்கு தகுதியான பல பாடங்களையும் செய்திகளையும் கொண்டவர்கள்தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்தோடு சுருங்கியது கிடையாது. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானதும் கிடையாது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் பார்க்க, படிக்க, பின்பற்ற தகுதிமிக்க வாழ்க்கையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். இன்ஷா அல்லாஹ் நபிகளை பற்றி நாம் அடுத்தடுத்த வாரங்களிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் காட்டிய வழிகாட்டுதலை, அவர்களால் இந்த உலகம் பெற்ற பயன்களை இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இது இந்த வாரத்தினுடைய ஆரம்பமான செய்தியாக உங்களிடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புவது, நபிமார்கள் என்பவர்கள் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித்தர வந்தவர்கள் கிடையாது. சீர்திருத்த பணியை செய்துவிட்டு வந்த வேலை முடிந்தது போகலாம் என்ற கண்ணோட்டத்தில் நகர்ந்தவர்கள் கிடையாது. நபிமார்கள் வாழ்க்கை சரிதையை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். ஒரு நேர்கோட்டில் அவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் சந்திக்கிறார்கள். அசத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தை துணிந்து நின்று அதை எதிர்கொண்டு சில நேரங்களில் வழி நடத்தி சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான அந்த நீண்டகால போராட்டத்தில் வெற்றி வாய்ப்பை வாங்கித் தருவதற்காக வேண்டி கடைசி வரை களத்தில் நின்றிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம்.
மனிதர்களை பாகுபாடுபடுத்தி அடிமைகள் என்றும் எஜமான்கள் என்றும் உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையில் இருந்த மக்களை தங்களுடைய ஏகத்துவ கொள்கைகளால், சீர்திருத்த கொள்கைகளால், சம்பட்டியை வைத்து தலையில் அடிப்பதை போன்று உறக்க உறக்க சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எல்லா நபிமார்களும். நமக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசியவர்கள். அவர்களுக்கு பெயர் கலீம், அல்லாஹ்வோடு பேசியவர். பல அற்புதங்களை காட்டினார். கையில் கைத்தடி வைத்திருந்தார், பாம்பாக மாறியது. சூனியக்காரர்கள் எல்லாம் தோத்து போனார்கள். கடலை பிளக்க அந்த கைத்தடித்தான் உதவியது என்று மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை ஆங்காங்கே நாம் நம்மிலே பலர், இன்னும் சிலர் முழுவதுமாக விலாவரியாக கூட நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றில் இன்னொரு பக்கத்தை நாம் பார்க்க மறந்துவிடக்கூடாது. சர்வாதிகாரியான ஃபிரௌனிடத்திலே சத்தியத்தை சொல்ல அல்லாஹுவினால் அனுப்பப்பட்டவர்கள் என்பது மட்டுமல்ல, அந்த பகுதியிலே அடிமைகளாக இருந்த பனு இஸ்ரவேலர்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்தான். எனவேதான் ஃபிரௌனிடத்திலே போன மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய பேச்சை குர்ஆன் சொல்லுகிறது. அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயில், என்னோடு பனு இஸ்ரவேலர்களை நீ திருப்பி அனுப்ப வேண்டும். இங்கே மனிதர்கள் பார்ப்பதற்கு தகுதியற்ற மட்டரகமான வேலைகளை வைத்து வாங்கி கொண்டிருக்கிறாய். அந்த மக்களை அடிமை சங்கிலியை போட்டு கட்டி வைத்திருக்கிறாய். சுதந்திரமாக அவர்கள் நடமாட முடியவில்லை, மூச்சு விட முடியவில்லை, பேச முடியவில்லை, செயல்பட முடியவில்லை. இந்த மக்களை மீட்டெடுத்து ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக வேண்டி அவர்களை நகர்த்தத்தான் நான் வந்திருக்கிறேன். எனவே நீ அனுப்பித்தர வேண்டும் என்று ஃபிரௌனிடத்திலே நேருக்கு நேராக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக வரலாறு செய்தி இருக்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ அடிமைகளாக இருந்த மக்களை மாற்றி ஒரு சுதந்திரத்தை நோக்கி நகற்றி மக்களுக்கு மத்தியிலே பாகுபாடை களைந்து சமத்துவத்தையும் சமநீதியையும் சமூக நீதியையும் பரப்பியதிலே முன்னணியில் நிற்கக்கூடியவர்கள் நபிமார்கள். எனவேதான் பிலால் ரதியல்லாஹ்விற்கு சாதகமாக பல இடங்களில் அவர்களின் குரலாக முகமது நபி ஒலித்தார்கள். சுஹைப் அலைஹிஸ்ஸலாமின் குரலாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலித்தார்கள். யாசரின் குரலாக, அம்மார் ரதியல்லாஹுவின் குரலாக ஒலித்தார்கள். இவர்களெல்லாம் அடிமட்டமாக, அடிமைகளாக, சொல்லப்போனால் இவர்களெல்லாம் மனிதர்களா, மனித பிறவியே கிடையாது என்கின்ற சிந்தனையில் பாவிக்கப்பட்டவர்கள், என்ற சிந்தனையில் அவர்கள் அந்த மண்ணிலே வாழ்க்கையை நடத்தியவர்கள். அவர்களை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினால் கிடைத்த கண்ணியம், இந்த இஸ்லாத்தை கொடுத்து அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்த உயர்வையும் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள். மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு பணி என்கின்ற மகத்தான ஒரு பாக்கியத்தை எந்த மண்ணிலே அடிமையாக மண்ணிலே போட்டு மிதிக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டாரோ அந்த பிலால் ரதியல்லாஹ்விற்கு கொடுத்து, காபாவுக்கு மேலே ஏறுங்கள் பிலால், அங்கே ஏறி உங்கள் குரலால் எல்லாரையும் அழையுங்கள். இதே ஊர்தான் உங்கள் குரவலையை நெரித்தது, பேசக்கூடாது என்று உங்களுக்கு கிடுக்குப்பிடி போட்டு வைத்திருந்தார்கள். இதே மண்ணில் இந்த ஏகத்துவத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் எல்லாருக்கும் நீங்கள் அழைப்பு கொடுங்கள். காபாவுக்கு மேலே ஏறி ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னார்கள், அசான் கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்போ அடிமைகளை வெளியேற்றியது மட்டுமல்ல, ஒரு சமநீதியையும் சுதந்திரத்தையும் வாங்கி தந்த மகத்தான மனிதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் பார்க்க முடிகிறது. அடிமை சந்தையில் விற்கப்பட்ட ஒரு சிறுவர் கைமாறி கடைசியில் ஹதீஜா அம்மாவின் கைக்கு வந்தார். நபிகள் நாயகம் ஹதீஜா ரலியல்லாஹு நிக்கா செய்தவுடன் ஹதீஜா பிராட்டியார் தன் கணவனுக்கு, அன்பு கணவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் இந்த சிறுவனை. ரசூலுல்லாஹ் அந்த சிறுவரை அடிமையாக வாங்கவில்லை, தன் அன்பு மகனாகவே வளர்த்தார்கள். எந்த அளவிற்கு வளர்த்தார்கள்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பெயரை அந்த சிறுவனின் பெயரோடு இணைத்து மக்களெல்லாம் பாவிக்க துவங்கிவிட்டார்கள், பயன்படுத்த துவங்கிவிட்டார்கள். அவருக்கு பெயர் ஜெயித், உண்மையாக அவருடைய தகப்பனார் பெயர் ஹாரிசா. பின் என்று போட்டால் இன்னாரின் மகன் இன்னார் என்பதை குறிப்பதற்கு. முஹம்மத் பின் அப்துல்லா, அப்துல்லாவின் மகன் முஹம்மத் இல்லையா? ஆயிஷா பின் அபி பக்கர், அபூபக்கரின் மகளார் ஆயிஷா.
இப்னு என்ற வார்த்தையும் பின்த் என்ற வார்த்தையும் இன்னாரின் மகன் இன்னாரின் மகள் என்பதை குறிப்பதற்காக வேண்டி உரியது. ஜெயித் பின் ஹாரிசா என்றுதான் அறியப்பட்டிருந்தார் அந்த அடிமை சிறுவன். முகமது நபிக்கு கைக்கு கீழே அன்பளிப்பாக தன் மனைவியால் கொடுக்கப்பட்ட அந்த சிறுவரை ரசூலுல்லாஹ் எப்படி வளர்த்தார்கள் என்றால், எப்படி அவரோடு தொடர்பு கொண்டார்கள் என்றால், எவ்வளவு தூரம் அன்பு காட்டினார்கள் என்றால், ஊரும் அந்த பகுதியும் சொன்னது, இவர் முகமது பின் ஹாரிசா இல்லை, ஜெயித் பின் ஹாரிசா இல்லை, ஜெயித் பின் முகம்மது, முகம்மதின் மகன் ஜெயித் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாவும் அதை பெரிதாக ஆமோதிக்கவில்லை, அதை எதிர்க்கல்ல. ஆனால் அல்லாஹ்க்கு அது பிடிக்கல. உரிய சம்பந்தப்பட்ட தகப்பனார் யாரோ, உண்மையான தகப்பனார் யாரோ, அவர் பெயரிலேயே ஒரு மகன் அறியப்பட வேண்டும். எனவே நீதமாக இருக்கக்கூடிய வழக்கம் என்ன? உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸத்து இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் மிக நேர்மையானது, நீதியானது என்ன தெரியுமா? அவரவருடைய தகப்பனாரின் பெயரோடு அவர்களின் பெயரை குறிப்பிடுங்கள். பெத்த தகப்பன் யாரோ, அந்த பிள்ளையினுடைய உண்மையான தகப்பனார் யாரோ அவர் பெயரை சொல்லியே நீங்கள் குறிப்பிடுங்கள். அதுதான் நேர்மை, அதுதான் நீதி. வளர்ப்பு பிள்ளைக்கு உங்கள் பெயரை நீங்கள் வைக்க வேண்டாம். வளர்ப்பு பிள்ளைக்கு உங்கள் பெயரை அந்த பிள்ளையின் பெயரோடு இணைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் வழிகாட்டினான். அதில் நிறைய அர்த்தம் இருக்கிறது. நான் சுருங்க சொல்கிறேன். அடிமையாக சந்தையில் விற்கப்பட்டு அன்பு மனைவியால் கிடைக்கப்பட்ட, அன்பளிப்பாக கிடைக்கப்பட்ட ஜெயித் என்ற அந்த அடிமை சிறுவனை முகமது ரசூலுல்லாஹ் எப்படி வளர்த்தார்கள் என்றால், மகனாக பாவித்தார்கள். ஏன்? நபிக்கு அதே அந்த பையனை, அந்த சிறுவனை அடிமையாக தன்னிடத்தில் ஊழியம் செய்வதற்கு, சேவை செய்வதற்கு வைத்துக் கொள்வதிலே என்ன குறை இருக்கிறது? ஆனால் நபிகள் அதை விரும்பவில்லை. அடிமை சங்கிலியை உடைத்தெறிவதற்காக வேண்டி பல்வேறு விஷயங்களை, மாற்றங்களை, சமூக மாற்றமாக இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தியவர்கள் முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களின் தொடரை நீங்கள் பார்த்தால் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், சுதந்திரத்திற்காக எல்லாரும் சமநீதியோடு ஒரு கண் கொண்டு பார்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கு வாழ்க்கையின் அந்த ஓட்டத்திலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருந்துவிடக்கூடாது. அசத்தியத்திற்கு எதிராக சத்தியத்தை நோக்கி எல்லாரும் நகர்வதிலே சமநீதியோடு இருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை அப்படியாக நீங்கள் ஒரு முன்னுரையாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவும் பல்லாண்டுகள் ஆங்கிலேய அரசிற்கு கீழே அடிமையாக கிடந்தது. சுயமாக பேசுவதற்கு இங்கே யாருக்கும் அனுமதி கிடையாது. ஏன்? சுயமாக சிந்திப்பதற்கு கூட அனுமதி கிடையாது. சுயமாக தன் மனதிலே தோன்றியதை எழுதுவதற்கு, எழுத்து வடிவம் கொடுப்பதற்கு அனுமதி கிடையாது. எல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே. நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் என்ன சிந்திக்க சொல்றோமோ அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். எங்களை எதிர்த்து நீங்கள் பேசவும் கூடாது, எழுதவும் கூடாது. நீங்கள் எங்களின் அடிமை என்கின்ற முறையிலே பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாட்டை பல ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. எப்படி எங்கள் சொந்த தாய் நாட்டில் வந்து நீ அந்தேரியாக வந்தவன், இங்கே வந்து எங்களை அடிமைப்படுத்தலாம் என்று இந்த நாட்டில் வாழ்ந்த பல மக்கள் அதற்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள். நாம் யாரையும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. வரலாற்றை வரலாறாகவே பார்ப்போம். அந்த குரல் கொடுத்ததிலே சமயங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை யாருக்கும். இவர் இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர் என்று யாரும் பாகுபடுத்தி குரல் கொடுக்கவில்லை. எல்லாரும் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக, இந்த நாட்டின் பிள்ளைகளாக, இந்த நாட்டின் உரிமைக்கு சொந்தக்காரர்களாக தங்களுடைய உரிமை குரலாகத்தான் எல்லாரும் கொடுத்தார்கள். ஆனால் வரலாற்றின் பக்கங்களிலே 80 ஆண்டுகளுக்குள்ளாக, சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகளுக்குள்ளாக சில குறிப்பிட்ட சமூகங்கள் சுதந்திரத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பது போன்றும், அவர்களெல்லாம் நாட்டிற்கு எதிரானவர்கள், மிக தீவிரமான போக்குடையவர்கள், பயங்கரமான சிந்தனை உள்ளவர்கள், இவர்களால் ஆபத்து தான் இந்த நாட்டுக்கும் என்று திட்டமிட்டு ஒரு சமூகம் மட்டும், குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும் புறக்கணிக்கப்படுகிறது. அந்த சமூகம் தான் நம் இஸ்லாமிய சமூகம். இந்த மண்ணில் நீதியில் புறக்கணிக்கப்படுகிறது இல்லையா? வேலை வாய்ப்பில் புறக்கணிக்கப்படுகிறது, அரசியலில் ஓரம் கட்டப்படுகிறது. குறிவைத்து இந்த சமூகத்தை ஒரு கார்னரிலே கொண்டு தள்ளி விடுகிறார்கள் ஓரமாக.
இங்கேதான் நாம் நம் முன்னோர்களின் வரலாற்றை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அடுத்த சமுதாயத்திற்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களின் பங்களிப்பு இந்த நாடின் சுதந்திரத்தில் எத்தனை அளவு இருக்கிறது? பிற சமுதாயங்களை கணக்கெடுகிற பொழுது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சுதந்திர வேட்கை எப்படி இருந்தது? நூற்றாண்டு கால போராட்டம், அதிலே முன்னிலையில் நின்றவர்கள், அதிலே இரத்தங்களை கொடுத்தவர்கள், பொருளாதாரத்தை அள்ளித்தந்தவர்கள் முஸ்லீம்கள் பெருவாரியாக உண்டு என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. அன்பர்களே, இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் 1947 நாடு சுதந்திரம் பெறுகிறது. முதலாக கல்வி அமைச்சராக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் ஒரு மௌலானா, ஒரு மார்க்க அறிஞர். மார்க்க அறிஞர் என்கின்ற பரிணாமம் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த கல்வியாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர். இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வீரர். இவர் ஒரு தனி பத்திரிகை நடத்தினார், அல் ஹிலால் என்கின்ற பத்திரிகை. அந்த பத்திரிகையிலே தொடர்ச்சியாக ஆங்கில அரசிற்கு எதிராக போராட்ட மனநிலையிலே வந்தேரிகளாக வந்தவர்கள், நீங்கள் எங்களை அடிமைப்படுத்துவதற்கு தகுதி இல்லை என்பது போன்று, உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறோம் என்பது போன்று அந்த பத்திரிகையில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தார்கள். அதற்காக வேண்டி ஆங்கில அரசிலிருந்து பல தண்டனைகளையும் சில நேரங்களில் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய நிலையையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அன்பர்களே, மௌலானா அபுல் கலாம் ஆசாதை வெறுமின்ன இந்த நாட்டின் முக்கிய தலைவர்கள் என்கின்ற கண்ணோட்டத்தோடு சுருக்கிவிட முடியாது. அவர் இந்த நாட்டுக்காக வேண்டி போராட்டம் செய்த, சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய ஒரு போராளி என்கின்ற பார்வையிலும் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று தொழில்நுட்பத்தில், அறிவியலில் இந்த நாடு செழித்து ஓங்க வேண்டும், இந்த நாட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் உலகத்தின் பல பாகங்களில் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் ஓங்கி நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய சிந்தனையில் உதித்த ஒரு திட்டம்தான் ஐஐடி என்று இன்று நாம் சொல்லுகிறோமே. ஐஐடி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி நிறுவனம், தொழில்நுட்ப கல்வியை, ஆராய்ச்சி அறிவியல் கல்வியை சொல்லித்தரக்கூடிய அந்த நிறுவனத்தை முதலாக துவக்கியதற்கு வித்திட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 1951 அவர் கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஐஐடி காரக்பூர் என்கின்ற பகுதியில் ஒரு அந்த தொழில்நுட்ப கல்லூரியை துவங்குகிறார். இன்றைக்கு உலகளாவிய அளவிலே ஐஐடியிலே படிக்கக்கூடிய மாணவர்களின் தரம் என்ன என்பதை நாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே கல்வி படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, மிகப்பெரிய ஒரு சாதனையாக நம்முடைய சமூகங்கள் பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நாட்டின் கல்வி அமைச்சராக இருந்தது மட்டுமல்ல, இந்த நாட்டின் சுதந்திரத்திலும் பங்கெடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் எப்படியோ பாடுபட்டு கிடைத்து விட்டது. இவர்கள் தன்னெழுச்சியாக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் உயர்ந்து ஓங்கி நிற்க வேண்டும். உலகில் வாழக்கூடிய பல சமூகங்களுக்கு மத்தியிலே எந்நாட்டிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளின் அறிவும் ஆற்றலும் தனித்துவமாக தெரிய வேண்டும் என்பதிலே சிந்தனையை வைத்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, ஒரு வீரர். அதே போன்று ஷேகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் சாஹிப், மிக முக்கியமாக வரலாற்றின் பக்கங்களில் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு மகத்தான மார்க்க அறிஞர், மிகப்பெரிய மார்க்க அறிஞர். இன்றைக்கு யூபியில் இருக்கக்கூடிய தேவ்பந்த் என்கின்ற ஒரு பகுதியில் மிக பழமையான ஒரு கலாசாலை இருக்கிறது, அரபு கலாசாலை, தாருல் உலூம் என்ற பெயரில் அறியப்படுகிறது. அந்த கலாசாலையினுடைய முக்கியமான முன்னால் இருக்கக்கூடிய பேராசிரியர்களில், முதன்மையான கல்வியாளர்களில் ஒருவர்தான் ஷேகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் சாஹிப். இவரும் ஒரு போராட்ட வீரர். சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தன்னுடைய மாணவர்கள், தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டியது மட்டுமல்ல, அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்தும் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு ஒரு வேட்கையை, அந்த கிளர்ச்சியை, அந்த எண்ணத்தை விதைத்தார். இதற்காக வேண்டி ஆங்கில அரசு அவரை கைது செய்தது, மால்டா சிறையில் கொண்டு அடைத்தது. ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா அவர்கள் கைது செய்யப்பட்டது இந்தியாவில் கிடையாது, மக்காவில் அவர் இருக்கும் பொழுது கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரவில்லை, மால்டாவிலே கொண்டு அடைத்தார்கள். கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் அந்த சிறையிலே அவர் சிறைவாசம் பூண்டார். 1920 பின்னால் அவர் வெளியே வருகிறார். அந்த காலகட்டத்தில் தான் அண்ணல் காந்தியடிகளுடைய
ஒத்துழையாமை இயக்கம் மிக தீவிரமாக மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டு வந்தது, செயல்படுத்தப்பட்டு வந்தது. சிறையில் போய் தண்டனைகளை அனுபவித்து வெளியே வந்து ஒதுங்கி வாழலாம் என்று இருக்கவில்லை. மௌலானா ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா வெளியே வந்ததற்கு பிறகும் அண்ணல் காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்திலே இணைந்து அடுத்த கட்டமாக இரண்டாவது ஒரு பகுதியாக மறுபடியும் போராட்டத்திற்கு உள்ளே குதிக்கிறார்கள் ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா அவர்கள். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த, இன்றைக்கு நாம் தமிழ் மொழியிலே குரானினுடைய அர்த்தத்தை படிக்கிறோம், பொருளை படிக்கிறோம், அதனுடைய விரிவுரைகள் தமிழாக்கத்தில் வந்துவிட்டது. எத்தனையோ நபிமொழி தொகுப்புகள் தமிழாக்கத்திலே வந்துவிட்டது, வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் மூலகர்த்தாவாக இருந்தவர் மௌலானா ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள். இவர் மிகச்சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட ஒரு சிந்தனை மிக்கவர். சுதந்திர போராட்டத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு பங்கெடுத்தவர். அவர் ஒரு மார்க்க அறிஞர் என்பதினாலே அவர் தனக்குத்தானே ஒரு சட்டத்தை போட்டிருந்தார். நிக்காஹ் நடத்தும் பொழுது மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு நிக்காஹ் நடத்துவார்கள். இன்னைக்கு வரைக்கும் அது பழக்கம் இருக்குது. ஆலிம்களை அழைத்து, மௌலானாக்களை அழைத்து நிக்காஹ் செய்ய வைக்கக்கூடிய பழக்கம் இன்றளவும் இருக்கிறது. அவர் ஒரு சட்டம் வைத்திருந்தார். திருமணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளையும் பெண்ணும் இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. இந்த நாட்டில் நெசவு செய்யப்பட்ட கதர் ஆடைகளை உடுத்த வேண்டும். இதனால் என்ன பிரச்சனை? இறக்குமதி செய்யப்படுகிற அந்த விஷயத்தில் கை வைத்து ஆங்கிலேய அரசிற்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுப்போம். நம்மால் முடிந்த நெருக்கடிகளை பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுப்போம். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற கதர் ஆடைகளை அணிவோம். கதராடை அணிந்திருக்கக்கூடிய திருமண மாப்பிள்ளை பெண் வீட்டார் அதை அனுமதித்து அதை உடுத்தியிருந்தால்தான் அந்த நிக்காஹுக்கு நான் வருவேன், நிக்காஹ் செஞ்சும் கொடுப்பேன். இல்லை, இறக்குமதி செய்யப்பட்ட மேலை நாட்டிலிருந்து வந்த ஆடைகளை உடுத்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு நான் நிக்காஹ் செய்து வைப்பதற்கு வரமாட்டேன் என்று மௌலானா ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் சொன்னதாக வரலாற்றின் பக்கங்களிலே பார்க்கிறோம். முஸ்லீம் லீக்கினுடைய மூத்த முக்கியமான தலைவர் அப்துல் சமத் சாஹிபினுடைய தகப்பனார், அப்துல் சமத் சாஹிபினுடைய தகப்பனார் தான் மௌலானா ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி என்பவர்கள். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்தெந்த மட்டங்களிலெல்லாம் ஆங்கிலேய அரசிற்கு நெருக்கடிகளையும் எதிர்ப்பையும் காட்ட முடியுமோ அப்படி காட்டியவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அலி சகோதரர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு கூடுதல் ஒரு செய்தி சொல்கிறேன். அவர்கள் இருவர்களுமே ஆலிம்கள். மௌலானா முஹம்மது அலி, மௌலானா ஷவுக்கத் அலி. அண்ணல் காந்தி சொன்னார், என் பக்கத்தில் இரு சிங்கங்களாக இருப்பவர்கள் இந்த இரு சகோதரர்களும். முஹம்மது அலி, ஷவுக்கத் அலி இருவரும் மிக முக்கியமான ஆளுமை மிக்க மிகச்சிறந்த அறிஞர்கள். 1930களின் காலகட்டத்திலே லண்டனுக்கு செல்கிறார் முஹம்மது அலி, மௌலானா முஹம்மது அலி அவர்கள். அவர் செல்லும் நேரத்திலே தள்ளாத சமயம் அது. வயது மூப்பினாலே உடலெல்லாம் சோர்வாக இருக்கிறது, தளர்வோடு இருக்கிறார். லண்டனில் வட்டமேசை மாநாடு நடக்கிறது. ஆங்கிலேய அரசினுடைய அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கே வைத்து அவர் ஆற்றிய உரை இன்றைக்கும் வரலாற்றின் ஏடுகளிலே அப்படி பசுமையாக இருக்கிறது. மௌலானா முஹம்மது அலி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நாட்டுக்கு முழுமையான உண்மையான சுதந்திரத்தை நீங்கள் தர வேண்டும். நீங்கள் அந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வழங்கவில்லை என்றால் என்னை அந்த நாட்டுக்கு திரும்பி அனுப்பாதீர்கள். ஒரு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய நாட்டில் என் மரணம் வருவதை நான் விரும்பவில்லை. நான் இங்கேயே மரணித்து போகிறேன். என் நாட்டின் விடுதலைக்காக வேண்டி நான் என்னுடைய குரல் பதிவை இங்கே வைத்துவிட்டு இங்கேயே எனக்கு மரணம் வந்தாலும் பெரிதில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். அடிமைப்பட்டு கிடக்கிற நாட்டுக்கு அந்த மண்ணில் நான் அடக்கப்படுவதை விரும்பவில்லை என்று மௌலானா முஹம்மது அலி ஜௌஹர் அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பதிவாக இருக்கிறது. அப்படியே அந்த தள்ளாத வயதிலும் அவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி அந்த வட்டமேசை மாநாட்டிலே முஹம்மது அலி, மௌலானா முஹம்மது அவர்கள் பேசியது அன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது, அதிர்வலையை ஏற்படுத்தியது. கடைசியில் அங்கேயே அவருக்கு இறப்பும் ஏற்பட்டது. அவரை அடக்கம் செய்வதற்கு போட்டி நடக்கிறது. டெல்லிக்கு கொண்டு வாருங்கள் என்று குடும்பத்தினர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய விருப்பம் தன்னுடைய உடல் நபிமார்கள் அடங்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனத்தில் அடக்கப்பட வேண்டும் என்று. பல நபிமார்களின் உடலை தாங்கியிருக்கக்கூடிய பலஸ்தீன மண்ணிலே என்னுடைய உடலும் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அந்த விருப்பத்தை எப்படியோ தெரிந்து கொண்டு பலஸ்தீனத்தினுடைய அரசு அவரின் உடலை வாங்கி அங்கே அடக்கம் செய்தது. அப்ப அவர் விரும்பியதை போன்று சுதந்திர நாட்டிலே என்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசித்தார். அப்படியே ஆனது. அன்றைய காலகட்டத்தில் பலஸ்தீனம் சுதந்திர நாடாக இருந்தது.
அப்பொழுது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் அப்பொழுது இல்லை. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், துணிந்து தன்னந்தனியாக சென்று அவர்களுடைய கோட்டைக்குள்ளே சென்று அவர்களை எதிர்த்து துணிச்சலோடு தன்னுடைய கருத்தை பதிவு செய்துவிட்டு இந்த நாட்டிற்காக வேண்டி குரல் கொடுத்து அதையே தன்னுடைய இறுதி பேச்சாக ஆக்கி மரணித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மொஹானியை பற்றி ரொம்பவும் ஸ்லாகிப்போடு வரலாறு சொல்லுகிறது. உருது முஅல்லா என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார் அவர், ஹஜ்ரத் மொஹானி. அந்த பத்திரிகையிலே பலர் கட்டுரை கொடுப்பார்கள், பலர் கவிதை எழுதுவார்கள். அப்படி ஒரு இளைஞன் கட்டுரை எழுதினான். ஆங்கிலேய அரசினுடைய கல்வி முறையை விமர்சித்து ஒரு கட்டுரை. சுதந்திரத்தை நாடி சுதந்திரத்தை தேடி ஒரு இளைஞன் கவிதை எழுதினான். அந்த கவிதையின் ஒவ்வொரு வரிகளிலும் நெருப்பு தெரித்தது. ஆங்கிலேய அரசுக்கு சம்பட்டியால் அடி கொடுப்பதை போன்று இருந்தது ஒவ்வொரு வரிகளும். எதிர்த்தார்கள். இந்த பத்திரிகை எங்கிருந்து வருது? ஆங்கிலேய அரசு தேடுது. ஹஜ்ரத் மொஹானி நடத்துறாங்க. ஹஜ்ரத் மொஹானி கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். யாரு சொல்லிரு, இந்த கட்டுரை எழுதுனது யாரு, இந்த கவிதை எழுதுனது யாரு, நீ சொல்லிப்போடு, உன்னையை விட்டுறோம், அவங்கள பிடிச்சிக்கிறோம். ஹஜ்ரத் மொஹானி, பத்திரிகை நடத்தக்கூடிய பொறுப்பு அதனுடைய ஆசிரியர் நான். எழுதியவர்களின் பெயரை எல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு அரசு உனக்கு கைது செய்ய வேண்டும் என்று விரும்பினால், தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னை தண்டித்துக்கொள். நான் தான் பொறுப்பாசிரியர் இதற்கு. என்னை கூட்டிக் கொண்டு போ. என் நாட்டுக்காக வேண்டி சிறைவாசம் செல்வது ஒன்றும் எனக்கு புதிதல்ல. அதற்கு ஒன்றும் நான் பயப்படவில்லை. என்னை அழைத்து கொண்டு போ என்று துணிச்சலோடு ஆங்கில அதிகாரிகளிடத்திலே சொன்னார். இழுத்து சென்று போனார்கள். 2 ஆண்டுகள் தண்டனை அவருக்கு சிறையிலே. 2 வருடங்கள். இன்னைக்கு சொல்றாங்களா எட்டப்பன்களாக இருக்கிறார்கள் சில பேர் என்று. அவர் எட்டப்பனாக வாழ்வதை விருப்பப்படவில்லை. காட்டி கொடுத்து வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. இன்னாரை கைகாட்டி விட்டால் அவரை கூட்டி போய் விடுவார்கள், இவரை விட்டு விடுவார்கள். ஆனால் என் நாட்டின் விடுதலைக்காக வேண்டி போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த காரியத்தை ஒருபொழுதும் நான் செய்துவிட மாட்டேன் என்று ஹஜ்ரத் மொஹானி உறுதியாக இருந்தார். 2 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை. 2 வருடங்கள் கடுமையான தண்டனை. ஒரு வரலாற்று குறிப்பில் இருக்கிறது, கிட்டத்தட்ட 40 கிலோ தானியங்களை கொண்டு வந்து அவருக்கு முன்னால் கொட்டுவார்களாம். கையால் அரைத்து கொடு என்று சொல்வார்களாம். ஒரு நாளைக்கு 40 கிலோ கையால் அவர் உரலில் அரைக்க வேண்டும். இன்னைக்கு உரலும் கிடையாது, ஆட்டுக்கல்லும் கிடையாது. ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தது இல்லையா? வீட்டிலேயே மாவரைத்து எல்லாம் பலகாரம் செய்தோம். இன்றைக்கு எல்லாமே வெளியிருந்து வாங்கி செய்வதற்குரிய சூழல் மாறிவிட்டது, காலச்சூழல். அன்றைக்கு 40 கிலோ ஒரு நாளைக்கு கையால் அரைத்து தர வேண்டும். கையெல்லாம் அப்படியே காய்த்து விடும், உடம்பெல்லாம் தளர்ந்து போய் விடுவார். அந்த 2 வருடத்தில் தான் அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. குழந்தை முகத்தை காட்டலாமேன்னு சொல்லி மனைவி கொண்டு வந்து சிறைக்கு முன்னாடி கொண்டு வந்து தகப்பனார்கிட்ட தன் கணவர்கிட்ட பிள்ளையை காட்டுறாங்க. ஹஜ்ரத் மொஹானி அந்த பிள்ளையை உச்சி முகர்ந்து முத்தம் கொடுக்கிறார். காவலாளி பார்த்து விட்டார். சிறையில் இருக்கும் பொழுது, பனிஷ்மெண்டினுடைய காலத்தில் இருக்கும்போது நீ முத்தம் கொடுக்குறியாக்கும், கூடுதலாக 2 வருஷம் உனக்கு தண்டனை, கூடுதலாக 2 ஆண்டுகள் மறுபடியும் தண்டனை அனுபவிக்கிறார். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், தன்னால் எந்தெந்த மட்டத்திலெல்லாம் இந்த ஆங்கில அரசிற்கு எதிர்ப்பை காட்ட முடியுமோ நம்முடைய முன்னோர்கள் துணிந்து காட்டியிருக்கிறார்கள். யாரையும் காட்டி கொடுக்கவில்லை, யாரையும் அவர்கள் போட்டுக் கொடுக்கவில்லை. இதனால் என்ன இழப்பு ஏற்பட்டாலும் அதை நான் சந்திக்க தயார் என்று நினைத்தார்கள். இந்த ஹஜ்ரத் மொஹானி தான் 1921 அகமதாபாத்திலே, குஜராத் அகமதாபாத்திலே ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் இவர்தான் சொன்னார், இந்த நாட்டுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழுமையான சுதந்திரம் வேண்டும். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுடைய நாட்டினுடைய பார்லிமெண்ட்டை பிரிட்டிஷ் கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்க சொல்றது தான் செய்யக்கூடாது. அப்படி இருக்க முடியாது. இந்த நாட்டுக்குன்னு தனியாக நாங்கள் ஒரு இறையாண்மையை உருவாக்குவோம். எங்கள் நாட்டினுடைய சட்டம், எங்கள் நாட்டினுடைய நிர்வாகம், எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரம், இதையெல்லாம் இந்த நாட்டின் குடிமக்களாகிய நாங்களே நிர்ணயிப்போம். உங்களை அண்டி தான் வாழணுன்ற நிலை எங்களுக்கு வேண்டியதில்லை. அப்படி ஒரு சுதந்திரத்தை தந்தால் சுதந்திரமே தேவையில்லை என்று முன்மொழிந்தவர் முதலாக கம்ப்ளீட் இண்டிபெண்டனை கேட்டவர் ஹஜ்ரத் மொஹானி என்கின்ற ஒரு முஸ்லீம் இறை அடியார் என்பது மட்டுமல்ல, ஒரு மார்க்க அறிஞர். அந்த நேரத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் கூட அதற்கு உடன்படலை. சரி, அவன் தர்றேன்னு சொல்கிறான், ஏதோ சுதந்திரத்தை தரட்டும், அதில் பாதி அவன் வச்சுக்கட்டும், மீதி நம்ம வச்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்தில் சில தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் வைராக்கியமாக மொஹானி சொன்னார், கிடைத்தால் பூரண சுதந்திரம்.
1929 லாகூரில் வைத்து ஒரு மாநாடு நடந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் அந்த மாநாட்டுக்கு தலைவராக இருந்தார். அந்த 29 மாநாட்டில் தான் அவருடைய தலைமையிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டது, ஆங்கில அரசு தருவதாக இருந்தால் பூரண சுதந்திரத்தை தான் தர வேண்டும். இது முன்மொழியப்படுகிறது, எல்லாராலும் ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று முன்மொழிந்தார்கள். எதுக்கு சொல்ல வரேன், 29 தான் எல்லாரும் ஒத்திசைவோடு ஒரே கண்ணோட்டத்தோடு ஒரே கருத்தோடு இணைந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் 1921 ஹசரத் முஹானி என்ற ஒரு தனி மனிதர் இதற்காக வேண்டி குரல் கொடுத்தார். பூரண சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார். அன்பர்களே, இது மட்டுமல்ல, நம் முஸ்லிம்களின் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தினுடைய பங்களிப்பிலே இன்னைக்கும் கூட வடப்பகுதியிலே சில பள்ளிவாசலுடைய மேடைகள் அந்த காலகட்டத்திலே சுதந்திரத்தின் வேட்கையை பேசக்கூடிய இடமாக மாறியிருந்தது. முல்லாக்கள் என்றால், ஆலிம்கள் என்றால், மௌலானாக்கள் என்றால் வெறும் மார்க்கம் மட்டும் பேசுவார்கள், சட்டத்தை மட்டும் சொல்வார்கள், இபாதத்தினுடைய வழிகாட்டுதலை மட்டும் கொடுப்பார்கள் என்ற சிந்தனையை அடித்து நொறுக்கி, எங்கள் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் வந்து நாங்கள் நிற்போம், மக்களுக்கு வழிகாட்டுவோம், எங்கள் ஜும்மா மேடையை அதற்கு பயன்படுத்துவோம் என்று பேசினார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சுடப்பட்டார்கள். சுடப்பட்டு ரத்தம் சிந்தி வீழ்ந்தார்கள். வரலாற்றிலே இன்னைக்கும் இருக்கிறது. மஸ்ஜிதே ஹூன் என்ற பள்ளிவாசல் இன்னைக்கும் சில பகுதிகளிலே இருக்கிறது, டெல்லி போன்ற இடங்களிலே. 1857 காலகட்டத்திலே ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அந்த புரட்சியில் ஆங்கிலேய அரசு பின்வாங்கியும் போனது. ஒரு கட்டத்தில் இந்த புரட்சிக்கு, இந்த கிளர்ச்சிக்கு யாரு காரணம் அப்படின்னு தேடுறாங்க. அப்படி தேடும் பொழுது நூற்றுக்கணக்கான ஆலிம்களை, மார்க்க அறிஞர்களை கைது செய்கிறார்கள். கைது செய்து அங்கிருந்து டெல்லியிலே சாந்தினி சவுக் என்ற பகுதியிலிருந்து ஹைபர் என்ற பகுதி வரை இடைப்பட்ட இடத்துல இருந்த மரங்களில் தூக்கு கயிறை கட்டி அங்கே அந்த பின்னணியிலே கைது செய்யப்பட்ட ஒட்டுமொத்த ஆலிம்களையும் அந்த தூக்கிலே ஏற்றி எல்லாரையும் தூக்கு தண்டனை கொடுத்து கொன்றார்கள். எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நாட்டின் விடுதலை கிடைக்கும் என்று இருக்குமையானால் அதற்காக வேண்டி நாங்கள் போராடுவதற்கும் தயார், எங்கள் உயிரை கொடுப்பதற்கும் தயார். ஒரு முறைதான் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு போகிறோம் என்கின்ற சிந்தனையில் தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். எனவே இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிற இந்த காலகட்டத்தில் உரிமைகளும் இஸ்லாமியர்களுடைய அந்த நீதியும் பறிக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நாட்டின் விடுதலைக்கு பின்னால், சுதந்திரத்திற்கு பின்னால் நம் முன்னோர்களின் பங்களிப்புகள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த நாட்டில் எல்லாரும் சமம், யாருக்கும் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, விரும்பியவர்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம், பரப்புரை செய்யலாம், அதை அவர்கள் தங்களுடைய வாழ்வியலாக எடுத்து நடைமுறைப்படுத்தலாம் என்று இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை சமீப காலமாக நீதிமன்றங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் வருத்தத்தின் உச்சம். நீதிமன்றங்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஜூன் 25 2026 கடந்த மாதத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம். மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒரு மனிதர், பரமசிவம் அவர் பெயர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சமீர் அகமது என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார். இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள் ஒதுக்கீடு இருக்கிறது இல்லையா? எனவே நான் இந்த குறிப்பிட்ட பின்னணியிலிருந்து நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு சான்றிதழ் வேண்டும். குறிப்பிட்ட முஸ்லீம்களிலே லெப்பை இருக்கிறார்கள், ராவுத்தர்கள், இதெல்லாம் ஒரு சின்ன பிரிவு. அது பிரித்து பார்ப்பதற்கு அல்ல. அந்த பிரிவின் கீழே எனக்கு சான்றிதழ் வேண்டும் என்று கேட்கும் பொழுது மதுரை கிளை உயர் நீதிமன்றம் GR சாமிநாதன் என்கின்ற நீதிபதியினுடைய தலைமையிலே அப்படி கொடுக்க முடியாது என்று 9/3/2024 அன்று தமிழக அரசு ஜியோ கொண்டு வந்த அந்த ஜியோவை உடைத்து அப்படி கொடுக்க முடியாது என்று தீர்ப்பளித்து சொல்லியிருக்கிறார்கள். அன்பர்களே, இங்கே தீர்ப்பளித்தது மட்டும் விஷயம் இல்லை, அவர்கள் போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இஸ்லாம் இருக்குது, இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? பிறரை இஸ்லாத்திற்கு அழைக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது அப்படின்னு போகிற போக்கில் ஒரு செய்தியை போட்டு போயிருக்காங்க. அப்படின்னா என்னதே அர்த்தம்?
இஸ்லாம் வந்து பிறரை வல்கட்டாயமாக அல்லது பிறரை வந்து நிறைய பேரை மதம் மாற்றி கொண்டிருக்கக்கூடிய மார்க்கமாக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சித்தரிப்பை அங்கு வந்திருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது. இந்த வழக்கிற்கு சம்பந்தமே இல்லாத இந்த வார்த்தையை கூற வேண்டிய அவசியம் என்ன? ஒரு குறிப்பிட்ட இந்த நாட்டினுடைய மதத்தின் மீது வன்மத்தை கக்கக்கூடிய விதமா, அல்லது அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களின் மீது ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இந்த நாடு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தின் அடிப்படையிலே ஒருவர் தான் விரும்பிய கொள்கையில், விரும்பிய மதத்தில், விரும்பிய விதத்தில் வாழலாம், பின்பற்றலாம், பரப்புரை செய்யலாம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கும் பொழுது அதை எதிர்த்து நீதிமன்றங்கள் இப்படியான தீர்ப்பை கொடுக்கும் பொழுதுதான் நாம் யோசிக்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்தை நீதிமன்றத்தின் வழியாகவே இவர்கள் உடைக்க துணிந்து விட்டார்களோ என்கின்ற அச்சப்பாடு ஏற்படுகிறது. எப்படி நாட்டை காக்க நம் முன்னோர்கள் ஆங்கிலேயர்கள் கையிலிருந்து நாட்டை வாங்க போராடினார்களோ, இரத்தம் சிந்தினார்களோ, பொருளாதாரத்தை தந்தார்களோ, பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்களோ, அதே மாதிரி இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகிற அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. நம் முன்னோர்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடினார்கள். நாம் இந்த காலகட்டத்தில் இந்த நாட்டின் இறையாண்மையாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டி போராட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அன்பர்களே, இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை உடைத்து எறிந்துவிட்டுத்தான் இவர்கள் என்ன கொண்டு வர துடிக்கிறார்கள் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலமைப்பு சட்டம் தான் அவர்களை கண்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் சமநீதியை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது, எல்லாம் இந்த நாட்டில் வாழலாம், எந்த மதத்தை பின்பற்றுபவர்களும் இந்த நாட்டில் வாழலாம் என்பதை பேசுகிறது. அதை உடைக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் இப்படி நீதிமன்றங்களின் வழியாக குறுக்கு வழியிலே வந்து இந்த மாதிரியான தீர்ப்புகளை வழங்குவதை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களாக மட்டுமல்லாமல் ஒரு ஜனநாயக ரீதியிலே இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு என்கின்ற பெயரிலே வரக்கூடிய 21ஆம் தேதி, இன்று வெள்ளிக்கிழமை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நந்தனம் YMCA மைதானத்தில் வைத்து இங்கே இந்த நாட்டினுடைய மூத்த நீதிபதிகளாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், சமூக சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள் எல்லாம் இணைந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் இனி தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய போராட்ட குரல் என்பது அவசியம். என்ன போராடி என்ன ஜெயிச்சிட போறீங்க, யாரு கேட்க போது, இந்த நியூஸ்லாம் அங்கே போகவே போகாது என்கின்ற சிந்தனையில் நாம் கடந்து விட வேண்டாம். போராட்டங்கள் தான் பல விஷயத்தை உலகத்தில் தலைகீழாக மாற்றி போட்டிருக்கிறது. போராட்டங்கள் தான் பல விஷயங்களை, பல ஆட்சியை கவிழ்த்திருக்கிறது. எனவே நாம் ஜனநாயக உரிமையோடு, நீதியோடு, நேர்மையோடு நம்முடைய நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே இந்த போராட்டம் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாரம் ஜும்மா தொழுதுவிட்டு மாலை 4 மணிக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு திரளாக வந்து அந்த போராட்டத்திலே கலந்து நாம் எல்லாம் நம்முடைய குரலையும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக் நம் யாவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.